வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிருதர். ஒன் பிளஸ்ல இருந்து புதுசாக மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோன் மட்டும் கிடையாதுங்க, இந்த தடவை மொபைல் ஃபோனோட சேர்த்து ஒன் பிளஸ் பட்ஸ் ப்ரோ 2 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ குளோபலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றின பல வீடியோஸ் பல சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒன் பிளஸ்னுடைய புதிய ப்ராடக்ட்ஸ் இரண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரெஸ் கிட் மூலமாக ஒரே பாக்ஸில் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் எப்பவுமே பார்க்கறதுக்கு எப்பவுமே நம்ம வரக்கூடிய ப்ரெஸ் கிட் மாதிரி தான் இருக்குது. பட் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளியிலேயே பார்க்கறதுக்கு ஒன் பிளஸ் co-engineered with Hasselblad அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ Hasselblad திரும்பி வந்துட்டான். உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் பிளஸ் பட்ஸ் ப்ரோ 2 இயர்ஃபோன்ஸ் TWS இருக்கு. ஒன் பிளஸ்னுடைய த ஷேப் ஆஃப் பவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் பிளஸ் 11 5G மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். ஆல்ரைட், ஸோ இப்போ இரண்டையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வேணாம், ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் ஒன் பிளஸ் பட்ஸ் ப்ரோ 2னுடைய அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனம் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த இடத்துல பத்திரமா இதை உள்ள வச்சிருவோம். ஒன் பிளஸ் மொபைல் போனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்ல ஹைட் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னேன். பட் ரொம்ப நாளா மாறாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி பிளேடு இல்லாம இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக பின்னாடி ஒரு புல் டேப் வச்சிருப்பாங்க. அது நம்ம ஈஸியா திறந்த உடனே இந்த பிளாஸ்டிக் கவர் கிழிஞ்சிரும். பிளாஸ்டிக் கவர் கிழிஞ்ச உடனே உள்ளுக்குள்ள இந்த பாக்ஸ் நமக்கு தெரியுது. நார்மலா இந்த பாக்ஸோட சைட்ல இது என்ன, எத்தனை ஜிபி, இதோட சீரியல் நம்பர், IMEI எல்லாமே போட்டிருப்பாங்க. பட் ஒருவேளை இது ரிவ்யூ காமிச்சதுனால இதெல்லாம் போடலையோ என்னமோன்னு தெரியல, எதுவுமே இல்லை, கிளீனாக இருக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் 11 5Gன்னு போட்டிருக்காங்க. முன்புறத்தில் ஒன் பிளஸ் அப்புறம் அதோடைய Hasselblad அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. திறந்த உடனே திருப்பி உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஒன் பிளஸ் அப்படிங்கிற பிராண்டிங் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 11 அப்படின்னு போட்டிருக்காங்க. திறந்த உடனே உள்ளுக்குள்ள நெவர் செட்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளாக் கேஸ், TPU கிடையாது, பட் ரெகுலரான ஒரு பேக் கேஸ், நல்ல ஒரு ரப்பரைஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர எக்கச்சக்கமான யூசர் மேனுவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கிளப்புக்கான ஒரு வெல்கம் கார்டு, பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பிளஸ் 11 மொபைல் ஃபோன் பிளாஸ்டிக்ல ரேப் பண்ணாம பேப்பர்ல ரேப் பண்ணிருக்காங்க, நல்ல விஷயம். ஆல்ரைட், ஸோ இதுதான் அந்த ஒன் பிளஸ் 11 மொபைல் ஃபோன் டிசைன். பாக்ஸுக்குள்ள அது தவிர ஒரு 100 வாட்டுக்கான சார்ஜிங் பிரிக், சூப்பர் ஹூக் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி வந்திருக்கக்கூடிய சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரிக்குன்னு ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு இந்த சைஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்பதான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிக்கு கூட சேர்த்து சார்ஜிங் பண்றதுக்காக USB Type A to Type C கேபிளும் உள்ளுக்குள்ள கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ ஒன் பிளஸ்னுடைய 11 புதிய மொபைல் ஃபோன், இதை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஒன் பிளஸோடைய மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப ஒரு குவாலிட்டியான ப்ரீமியம் டிசைனை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ போன வருஷம் அவங்க லான்ச் பண்ண அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்லேருந்து இந்த அலர்ட் சைடரை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையா நம்மளில் பல பேருக்கு இருந்தது. பட் இந்த அலர்ட் சைடர் வந்து திரும்பி வந்துருச்சு. ஆனால் இது திரும்ப வந்ததுனால இன்னொரு விஷயத்தை ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்னங்கிறது அப்புறமா சொல்கிறேன். மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதில் வந்து 5G மொபைல் ஃபோன் சப்போர்ட் இது. ஸோ எக்கச்சக்கமான ஒரு 12 பேஞ்சுக்கான சப்போர்ட் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. அதுக்கப்புறம் USB Type C-க்கான ஒரு போர்ட் இருக்குது. டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ், மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் அதுக்கு மேலே வந்து அலர்ட் ஸ்லைடர். இந்த மொபைல் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மொபைலோடைய பின்புறத்தில் Hasselblad அப்படிங்கிற அவங்களோட பிராண்டிங் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா கேமராஸ்லாம் வச்சுருக்காங்க. முழுக்க ஒரு கிளாஸ் பாடி மொபைல் ஃபோன், மெட்டல் ரிம்லாம் இருக்குது. இந்த கிளாஸ் பாடி பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 பின்புறத்தில், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய வெயிட் ஒரு 205 கிராம் இருக்குது. ஒரு திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.5 mm கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக மொபைல் ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோன். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் கரெக்டான விலை தெரியாது. பட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 60,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலைக்கு ஒரு தகுமான ஒரு மொபைல் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 inch டயகனலி. இது வந்து ஒரு AMOLED பேனல். QHD டிஸ்பிளே, அதாவது 1440p 2K டிஸ்பிளே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளே அதில் கொடுத்துருக்காங்க. LTPO வெர்ஷன் 3.0 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ LTPO யூஸ் பண்ணனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸ்க்ரீனுடைய ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 Hz இருந்து 120 Hz வரைக்கும் உங்க வேரியபிள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
டிஸ்பிளேனுடைய ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறப்ப நல்ல ஒரு ஃப்ளூயிடிட்டியா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. HDR10+ டிஸ்பிளே, டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்கு. கான்ட்ராஸ்ட் நல்லா டீப்பா இருக்கு. கலர்ஸ்லாம் வந்து ஒரு விவிடா ரிச்சான ஒரு டிஸ்பிளே, உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். சன்லைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா வெளிச்சத்தில் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், இன்டோர் கண்டிஷன்ல யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த டிஸ்பிளேல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் இந்த பிரைஸுக்கு ஒரு தகுமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்ரைட், கேமரா பத்தி பார்ப்போம். பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேமரா இருக்கு. மூணுமே மீனிங்ஃபுல்லான ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் சென்சர். இது வந்து சோனியுடைய IMX890 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் பண்ணுது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் ஆஃப் கோர்ஸ் இதுல இருக்கு. f1.8 அப்புறம் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் IMX581 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. மூணாவது இருக்கக்கூடிய கேமரா பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் டெலி போர்ட்ரேட் லென்ஸ் அப்படிங்கிறாங்க. சோ இந்த கேமரா பத்தி கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுப்போம். இது வந்து ஹாசல்பிளாட்னுடைய போர்ட்ரேட்டுக்கான ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்காங்க. ஹாசல்பிளாட்ல போர்ட்ரேட்டுக்கு பேர் போன 2 லென்ஸ் இருக்கு. XCD35mm, XCD60mm. சோ அந்த லென்ஸினுடைய குவாலிட்டியை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் டெலி போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது ஸ்பெசிஃபிக்கலி வந்து போர்ட்ரேட்டுக்காக எடுக்கக்கூடிய ஒரு லென்ஸ் இது. இதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எப்பயும் போல உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஃபிளாஷ் எல்லாம் கிடையாது. பட் ரியர்ல பாத்தீங்கன்னா டூயல் ஃபிளாஷ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஹாசல்பிளாட்னுடைய கேமரா. ஸோ போன வருஷம் வந்து அவங்களுடைய ஹாசல்பிளாட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திருப்திகரமா இல்லை. நிறைய பேர் வந்து இது எதுக்கு ஹாசல்பிளாட்லாம் பண்ணணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய கம்பெனி இறங்கி வந்து இந்த கேமராக்கா பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் பொதுவாகவே இருந்தது. பட் இந்த வருஷம் அந்த விமர்சனத்தை அவங்க மனசில் எடுத்துக்கிட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு அவங்க ஹாசல்பிளாட்ல இருந்து என்ன பண்ணாங்க, OnePlus தரப்புல இருந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. பட் ஓவராலா நம்ம போட்டோகிராஃபி நம்ம பார்க்குறப்போ கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கு, அக்யூரேட்டாகவும் இருக்கு. ஒரு 90 to 95% அக்யூரசி வந்து ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணுது கலர்ஸை பொறுத்த வரைக்கும். கான்ட்ராஸ்டும் நல்லா இருக்கு, எக்ஸ்போஷர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஓவர் எக்ஸ்போஷர் ஆன பேக்ரவுண்ட்ல இருந்து உள்ளுக்குள்ள இருட்டுக்குள்ள இருக்கிற அந்த இடம் வரைக்கும் ரொம்ப கிளியரா தெளிவா தெரியறதுனால டைனாமிக் ரேஞ்ச் எனக்கு ரொம்பவே திருப்திகரமா இந்த கேமரால பிடிச்சிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸுக்கு அவங்க ஹாசல்பிளாடோட டெக்னாலஜியா யூஸ் பண்ணிருக்கா சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஹாசல்பிளாட் அவங்க சொல்லல அப்படின்னா இதை வந்து நான் கூர்ந்து கவனிச்சிருக்க மாட்டேன். ஓகே, OnePlus ஒரு போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு விட்டுருப்பேன். ஸோ ஹாசல்பிளாட் அவங்க சொன்னதுனால ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா கலர் ஸ்கின் டோன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். இன்னுமே பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன்ல லைட்டா அங்கங்க தடுமாறுது. பேக்ரவுண்ட் பிளரிங் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பிரச்சனை தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் ப்ரோ மோடில் பார்த்தீங்கன்னா ஹாசல்பிளாடோடைய டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்ம ரா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபைன் டியூனிங் நீங்கள் பண்ணலாம். இமேஜை எடுத்து டைரெக்டாக நம்ம ஷேர் பண்ணாதவங்க விட ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க, இந்த ரா ஃபோட்டோஸ் எது எடிட் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா அவுட்புட் சூப்பராக இருக்கும். எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு 15,000 மொபைல் ஃபோன்ல இருந்து எல்லாருமே ஃபோட்டோகிராஃபியில் எப்படியோ தடுமாறி நீச்சல் தெரியாதவங்க கூட அப்படியே தத்தளிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனா வீடியோகிராஃபில எல்லாரும் தடுமாறுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண மொபைல் போன்ஸ்லயே ஒரு சில ஓப்போ மொபைல் போன்ஸ் இல்லாட்டி இந்த ஐபோன் இது எதுவுமே இது தவிர எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபிக்குடைய குவாலிட்டிக்கு வரல. இந்த OnePlus மொபைல் போன்லயும் அப்படித்தான். ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் போன் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டெபிலைசேஷன்லாம் நல்லா இருக்கு. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்னுடைய அந்த வீடியோகிராஃபினுடைய அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து அதை எடுத்து ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு எடிட் பண்ணி அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப திருப்திகரமாக இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அதுலேயே இன்னுமே கிங்காக இருக்கிறது வந்து ஐஃபோன் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதை அடிக்கிறதுக்காக இன்னும் முடியல. பட் உங்களுக்கு 8K வீடியோ வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். 8K வீடியோவில் யார் ரெக்கார்ட் பண்ண போகிறோம்? ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஸ்டட்டரிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான எனக்கு அனிமேஷன் எனக்கு தெரியல. 4K வீடியோஸ் நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 1080p வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 1080p வீடியோ, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கான்னு பாருங்க. ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க.
போட்டோஸ் சரி வீடியோஸும் சரி இரண்டுமே நீங்க எடுக்கிறப்போ நல்லா ஸ்மூத்தா இருக்கு. முக்கியமா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய செல்ஃபிஸ் நல்லா இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு கிளீனான ஒரு ஷார்ப்பான செல்ஃபிஸ் நீங்க எடுக்கலாம். ஸ்கின் டோன்ஸ் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் செல்ஃபி போர்ட்ரேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிடக்ஷன் லைட்டா அங்கங்க தடுமாறுது. ஸோ ஓவராலா OnePlus 11 உடைய போட்டோகிராஃபி, லோ லைட் போட்டோகிராஃபி சொல்ல மாட்டேனே, அது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நைட் மோட்ல எடுத்துக்கூடிய போட்டோகிராஃபிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் லெவல்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. கலர்ஸை வந்து நீட்டா மெயின்டைன் பண்ணுது. பாக்குறதுக்கு போட்டோஸ் பாக்குறதுக்கு இம்ப்ரெசிவான ஒரு போட்டோஸ் நீங்க எடுக்கலாம் லோ லைட்லயுமே. பட் ஓவராலா பாக்குறப்போ இது வந்து வெறுமனா அவங்க OnePlus மொபைல் போன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னுடைய மைண்ட்ல டாப் டக்கர் OnePlus சூப்பரா பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். இவங்க ஹாசல்பிளாட் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்கை உள்ள கொண்டாந்ததுனால அந்த கம்பெனி லெஜெண்டரி கம்பெனியோடைய திறமையை யூஸ் பண்ணி இன்னுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு அப்படிங்கறத என்னுடைய ஃபீல். இது வந்து ஒரு OnePlus மொபைல் போனுங்க. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் வஞ்சனையே வைக்காம லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபுல்லா உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர், 5Gக்காக 13 பேண்ட் 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய X70 மோடம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் Adreno 740 கிராபிக்ஸ்க்காக 8GB மற்றும் 16GB RAM வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. 128 மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. UFS 4.0 டெக்னாலஜி, Wi-Fi 6, Bluetooth 5.3 இருக்கு, NFC இருக்கு. ஆடியோ கோடெக்ஸை பொறுத்த வரைக்கும் LTAC-க்கான சப்போர்ட் இருக்கு, HD aptX-க்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு சென்சார்ஸ் சப்போர்ட், கோடெக் சப்போர்ட் இதெல்லாம் பார்க்குறப்போ எல்லாமே பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துமே TUV ரெயின்லேண்ட்ல ஒரு சர்டிஃபிகேஷன். இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு 48 மந்த்ஸ் வரைக்கும் இதோடைய ஃப்ளூயன்சி, இதோடைய ஸ்பீடு வந்து குறையாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் வேற இருக்கு. பட் மொபைல் ஃபோனுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே திருப்திகரமா இருக்கு. 1.5 மணி நேரம் நான் தொடர்ந்து விளையாண்டேன். கொஞ்சம் கூட ஹீட்டிங் ஆன மாதிரி தெரியல. த்ராட்டிலிங்கும் ஆகல. கேமோடைய கிராஃபிக்ஸ் நல்ல ஒரு ஹை கிராஃபிக்ஸ்ல போட்டு நீங்க விளையாண்டா கூட நல்ல ஒரு ஸ்மூத்தான கேமிங் உங்களுக்கு கிடைக்கும். எந்த இடத்துலையுமே ஒரு ஃப்ரேம் டிராப் இல்லாம, ஒரு ஸ்டட்டரிங் இல்லாம, ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன், ஒரு நல்ல அருமையான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த மொபைல் போன் உங்களுக்கு கிடைக்கும். கேம் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மொபைல் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காக சொல்லல. கேமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தாக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் தாராள மொபைல் போன் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ள 100 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 25 to 27 மினிட்ஸ் என்னுடைய டெஸ்ட்டில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. யூஸ்வலாக 5000 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். பட் இது வந்து ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் யூஸ் பண்ணது ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மோட்ல வச்சு, அதே நேரத்தில் 2K டிஸ்பிளே 2K ரெசல்யூஷனில் வச்சு நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு நாள் வரைக்கும் எனக்கு கிடைச்சது ஆவரேஜா. பட் பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஒரு TUV ரெயின்லேண்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கிறாங்க. பேட்டரி ஹெல்த் இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோடு கொடுத்து பேட்டரியோட லைஃப், அதாவது நீங்க ப்ரொலாங்டா நீங்க மொபைல் போனை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலுமே அதோட கெப்பாசிட்டி வந்து குறையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டெக்னாலஜி உள்ளுக்குள்ள அவங்க பண்ணிருக்கதா சொல்றாங்க. சாஃப்ட்வேர் பத்தி நான் மறந்துடலங்க. ஆக்சுவலா இது பத்தி மொபைல் போன் பாத்தீங்கன்னா Android 13ல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்டேட்ஸ் மற்றும் செக்யூரிட்டி பேச்சஸ் ரெகுலரா கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. தெரிஞ்ச உடனே கீழே கமெண்ட் செக்ஷன்ல நான் போட்டு விடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மொபைல் போன் குளோபலா பாத்தீங்கன்னா கலர் OSல வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து ஆக்சிஜன் OSல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ கலர் OSல இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஆக்சிஜன் OSக்குள்ள இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் ரெண்டையும் கிட்ட மெர்ஜ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. பட் கலர் OSஓ ஆக்சிஜன் OSஓ இரண்டுமே பர்சனலா எனக்கு பிடிச்ச ஒரு OS தான். முக்கியமா இந்த மொபைல் போன் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் OSல எந்த இடத்துலயும் உங்களுக்கு தேவையில்லாம ஒரு ஆட்ஸ் தொந்தரவோ அதெல்லாம் எதுவுமே கண்டிப்பா உங்களுக்கு கிடையாது. ப்ளோட்வேருமே ரொம்ப 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 கம்மி. பட் ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு பழையபடி நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஆக்சிஜன் OSனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் திரும்பி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு இந்த மொபைல் போன்ல. நீங்க எல்லாரும் முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் டயலர். ஸோ டயலர்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பை டிஃபால்ட்டா கூகுள் டயலர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா ரியல்மி மொபைல் போனாக இருக்கட்டும், ஓப்போ மொபைல் போனாக இருக்கட்டும், OnePlus மொபைல் போனாக இருக்கட்டும், இதுக்கு மூணுக்குமே நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஓ டயலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட டயலர் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்தம் இல்லாமல் ரெக்கார்டிங் பண்றது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்க தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். OnePlusனுடைய OnePlus 11 மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வரையில சொல்லணும் அப்படின்னா இது வந்து OnePlusனுடைய மொபைல் ஃபோன். ஸோ இது வந்து இந்த பிராண்ட் மேல நம்பிக்கை இருக்கிற இன்னும் சில பேர் என்ன மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்டான மொபைல் ஃபோனா இருக்கும். இது கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு இதே பிரைஸ் செக்மெண்ட்ல நல்ல டஃப் கொடுத்துட்டு இருக்கிற இன்னொரு இவங்களுடைய சப் பிராண்ட் பார்த்தீங்கன்னா BBKோட சப் பிராண்ட் பார்த்தீங்கன்னா IQ மொபைல் ஃபோன்ஸ். ஸோ 2 மொபைல் ஃபோனுக்கு தான் எனக்கு என் மைண்டில் இப்போதைக்கு அவங்க தான் அந்த 3வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அந்த போட்டியில் இந்த OnePlus 11 வந்து ஒரு நல்ல ஒரு காம்படிட்டர். நீங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் இந்த விலை கொடுத்து நீங்கள் வாங்கினாலுமே தகுமான மொபைல் ஃபோனாக தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒன்றும் எனக்கு தென்படலை. கேமராவில் லைட்டாக ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளேனுடைய குவாலிட்டியாக இருக்கும், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பேட்டரியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஆமால வயர்லெஸ் சார்ஜிங் எங்கப்பா? வயர்லெஸ் சார்ஜர் இங்க பாருங்க, OnePlus-னுடைய வயர்லெஸ் சார்ஜர் அப்பாவியா உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. 50 வாட் சார்ஜர் வரைக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் லான்ச் பண்ணாங்க வயர்லெஸ் டெக்னாலஜிலேயே. இந்த மொபைல் ஃபோனில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வயர்லெஸ் சார்ஜரை தூக்கிட்டாங்க. ஒன்று தூக்குனாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் அந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து தூக்கிட்டாங்க. எதுக்கு தூக்குனாங்க, ஏன் தூக்குனாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, இந்த கர்வ்டு டிஸ்பிளே லைட்டா அங்கங்க எட்ஜ்ல வந்து கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும் கேம் விளையாடுறப்போ. பட் எனக்கு பர்சனலி கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும். காரணம் என்னன்னா, சுத்தி இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேயோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். இவ்வளவுதான் ஒழிய பெருசா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எனக்கு இந்த மொபைல் போன் வாங்கக்கூடாத அளவுக்கு ஷோ ஸ்டாப்பர் மாதிரி ஒரு எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எனக்கு தென்படல. நான் சொல்ல பாயிண்ட்ஸை வச்சு மொபைல் போனுடைய விலையை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி விடுறேன். இந்த இரண்டையும் வச்சு மேட்ச் பண்ணி இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.